இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலும் அங்கே உள்ள கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி பெருமாளை பார்க்குறச்ச வந்து நம்ம நார்மலாகவே எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுவோம் இல்லையா, கோவிந்தா சொல்கிறதோ நாராயணா சொல்கிறதோ அந்த சுவாமியோட பேர் சொல்கிறோம்ல, அதை சொல்லக்கூடாதுன்றாங்க. நான் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 2-3 மந்த்ஸாக நான் இதை நோட் பண்ணுறேன். நான் சொல்லும்போது நான் அங்கே இருக்கவங்கள நான் சண்டை போட்டுருவேன். எங்கள் கோயில் எங்கள் சாமி நாங்கள் கற்றுவோம், உனக்கு வேணாலும் நீ வெளியே போன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். பகவானுடைய நாமத்தை சொன்னால் தடுக்கிறான்னு சொல்கிறாங்க. இது பரவலாக நியூஸில் வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்துல தான், ஸ்ரீரங்கத்தில் தான் ரீசெண்டாக நடந்தது. அது எனக்கு நன்னாவே தெரியும் நடந்ததுன்னு. பல சமயத்தில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் உண்மைன்னு பேப்பரில் வரதெல்லாம் நம்பிடக்கூடாது. நாம் வந்து அதை மாதிரி அனுபவித்தோமா? அவங்க சொன்னாங்க, நான் கொண்டு போய் கொடுத்தேன், அதுபோது கொடுத்தாங்க. அதான் அப்படி தடுத்தாங்கன்னாக்க அது சட்ட விரோதம். அப்படி தடுக்க முடியாது. நீங்கள் சொல்கிறதுல யாராலும் உங்களால் ஒன்றும் வாங்க வாய மூட முடியாது. வந்து நீங்கள் சொல்லலாம். பகவான் நாமத்தை சொல்கிறது தான் இந்த கலிகாலத்தில் நல்லது. அதனால் பகவான் நாமத்தை நன்னா சொல்லலாம். யாரும் உங்களை தடுக்க முடியாது. அது உங்கள் உரிமை. கேட்டாக்கா அப்படி தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சொல்லிகிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், திருப்பி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவேன், திருப்பி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவேன். ஸ்ரீராம ஜெயம் நான் சொல்லுவேன், ஜெய் ஸ்ரீராம் சரி. என்னுடைய இஷ்டத்தை இன்னொருத்தர் திணிக்கக்கூடாது. நான் என்ன சொல்லுவேன்னா நான் தான் சொல்லுவேன். அது நான் சொல்லுவேன். அதனால நான் சொல்லுவேன். எனக்கு என்ன பயம் வருது, இதுதான் பிரச்சனை. இதுதான பிரச்சனை. எனக்கு என்ன பயம் வருதுன்னா, ஸ்ரீ ராமசுவாமி ஜெயம் சொல்லிட்டு வரோம் பயம். அதுதான் பயம் வருது. அது சொல்லலாம், ஆனால் அந்த ராமசுவாமிக்கு இனிஷியல் போடக்கூடாது. எல்லாரும் பெருமாள் பேர் தான். ஏன்னா சார் சொன்னார் 8 வயசு குழந்தை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னாருன்னு. அது யாரும் தெரியல. அவரை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன சாதிச்சாருன்னு தெரியல. ஒரு 75 வயசு ஆள் 22 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் சாதி. அது காமிச்சார். அந்த 8 வயசு குழந்தை விஷயத்தில் நான் சொல்கிறேன், உச்சநீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு 15 வயசுக்கு உட்பட்ட ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய திருமணத்தை ஒத்துன்ருக்கு. நான் வந்து ஐ கேன் ப்ரூவ் இட். அது மாதிரி 2 கேஸ் இருக்குது. அது அவர்களுடைய மதத்திற்கு உட்பட்டது என்று சொல்லி ஒத்துன்ருக்கு. இதுவும் தப்பு தான்றத நாம் சொல்லணும். அதாவது இதெல்லாம் திருப்பியும் சொல்லணும், இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ தொடங்கிய பிரச்சனைக்கு வாருன்னா என்ன, கோவில் நிர்வாகம் யார்கிட்ட இருக்குன்றதை மட்டும்தான் பேசணும். இங்கே அதை மட்டும்தான் பேசணும். இப்பொழுது 100-200 வருஷங்களுக்கு முன்னாக இந்த சர்வே நம்பர்லாம் வந்த பிறகு அந்த நிலங்களை காப்பாற்றுகிறோமா என்றால் இல்லை. பிரிக்கப்படாத கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாத்திரம் 64,000 ஏக்கர் நிலங்கள் கோயில்களுக்காகவும் இந்து தர்ம காரியங்களுக்காகவும் இருந்தன. இன்று அப்படி இல்லை. ஆகவே இதை கொண்டு வந்து மீண்டும் கோயிலுக்கு ஒப்படைக்க முடியுமா என்றால் பெரும்பாலான விஷயங்களில் செய்ய முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 20,000 ஏக்கர்களை எடுத்துக்கொண்டு வருடத்திற்கு ஒரு ஏக்கருக்கு 90 பைசா கொடுத்தது தான் இந்த திராவிட அரசு, காங்கிரஸ் அரசு. நான் மனுமறையின்படி தான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்றது தான் அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய தகவல். அந்த கல்வெட்டை நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நம்ம எல்லாம் நேரடியாக போயிருந்த போது நாங்கள் எல்லாத்தையும் வந்து ரெனோவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கல்வெட்டு அங்கே இல்லை, எங்கே போச்சுன்னு தெரியல. எந்த கல்வெட்டை மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கையால் செதுக்குனாரோ அந்த கல்வெட்டு இப்போ அங்கே இல்லை. நான் கோயில் முழுக்க தேடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் அந்த கோயிலுக்கு சுற்றுறேன், எனக்கு கிடைக்கல. ஏன்னா மனுபடி ஆட்சி செஞ்சால் நாடு நன்னா இருக்கும். இங்கே நாடு நன்னா இருக்கணுன்ற ஆசை யாருக்குமே இல்லை. அது நான் சொல்லலை, இவா 2 பேருமே சொன்னான். இங்கே ஊடக நண்பர்களுக்கு ஒன்று தெளிவு சொல்லிடுறேன். அரசியல்வாதிக்கு இதான் நான் சொல்கிறது, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் நன்னா இருக்கணுன்ற எண்ணம் இல்லைன்னு நான் சொல்லலை, அரசியல்வாதி சொன்னார். இல்லை நம்ம எல்லாருக்குமே போதாதுன்னு சொன்னேன். அரசியல்வாதிகள் நம்மளுடைய பிரதிபலிப்பாக இருக்காங்க, ஆனால் அது அப்படி இருக்குது. ஒன்று. 2வது, மனு என்ன சொன்னார் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறோம். எனக்கு இது வந்து பல பேர்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மனு என்ன சொன்னார் அப்படின்றத ஹூ இஸ் இன்டர்பிரட்டிங் இட். ஒருத்தர் இங்கே அரசியல் இருக்குங்க அதை சொன்னார்ன்றாங்க, இவர் இதை சொன்னார்ன்றாரு. அது உண்மையான மனு என்ன சொன்னார், யார் உண்மையான மனு? ராமருக்கு 4 என்னம்மா இல்லை இட்ஸ் ஓகே. அதாவது இங்கே அரசியல் பேசணும்னா நம்ம எல்லோரும் பேசலாம். நம்ம அரசியலை பற்றி பேச வரலன்னு நான் நினைக்கிறேன். நான் அரசியல்வாதியாக இருந்து நான் அரசியல் தவிர்க்க பார்க்குறேன். ஆனால் அரசியல் இல்லாமல் பல பேர் அரசியலை பேசுகிறாங்க. என்னால் பேச முடியும். I don't want to get into that. So let's stay off the politics. Now, அரசியலை விட என்ன சொல்கிறேன், மனு வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம எல்லாருடைய, அதாவது சரியாக மனுவை புரிஞ்சுக்கிட்டவங்க இதுதான் சொன்னாங்கன்னு சொன்னோம். இன்னொரு எனக்கு கேள்வி இருக்குது. எழுத்து மூலமாக வருதே, நம்ம வந்து பல பேர் பல விதமாக என்டர் பண்ணுறோம். இவங்க சொன்னாங்கன்னு காலாகாலமாக வாய்மொழி வந்திருக்கு. அதில் எவ்வளவு தூரம் மருவி இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்க அங்கே சொல்கிறதுக்குன்னு யாரோ ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணதில் வச்சு ஒருத்தர் சொல்கிறதோ இல்லை நம்ம சொல்கிறதோ எது சரி அப்படின்றது. I don't want to get into that argument. But main thing we need to do is, இவரே சொன்னார், மாற்றங்கள் இங்கே வரணும். இப்போ கோவில்கள்
இந்த தலைப்பு என்ன? கோவில்கள் கோயில் அரசியலா? விடுதலை அரசியலா அவசியமா? அவசியம், ஆனால் அரசியல் ஆக்காதீங்க. அதான் நான் சொல்கிறேன். அவசியம் தான். ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒவ்வொருத்தரா கொடுத்துட்றேன். இல்லை அதாவது நான் வந்து இந்த வடகலை தெங்கலை வச்சு இதனால் நம்ம வந்து கோயில்கள் அரசாங்கத்திட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னார். அது மாதிரி நான் சொல்லவே இல்லை. இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து நான் ஒரு 30 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறத நம்ப வேண்டாம். நீங்கள் போய் கூகுள் பண்ணுங்கள். கடைசி ஒரு 1.5 மாத காலத்தில் எத்தனை இடங்களில் தமிழ்நாட்டில் ஒரு கோயிலுக்குள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து அதுக்கு இன்டர்வியூன் பண்ணி காவல்துறையின் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதுதான் வடகலை தெங்கலைங்கிறது பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது ஒரே ஒரு பாயிண்ட்டு, இந்த மெக்காவை பற்றி ஐயா சொன்னார். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், மாற்றம் எப்படி நடந்து கொண்டிருக்கு. மெக்கா ஒரு இடம். இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவினுடைய எந்த பகுதியிலையோ எந்த ஒரு மஸ்ஜிதுக்கோ எந்த ஒரு தேவாலயத்துக்கோ போகலாம். யார் இந்துவாக இருந்து கொண்டு போகலாம். அங்கே வந்து நீங்கள் ஃபார்மை கையெழுத்து போட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம வந்து we should be an inclusive faith. அதுதான் இந்து மதத்தினுடைய வேறு. இப்போ நம்மளை வந்து மற்ற மதங்கள் மாதிரி போய் நீ இதை செய்யக்கூடாது. ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். ஒரு 2 வாரம் முன்னாடி போய் பாருங்கள், ஸ்மிருதி இரானி மெதினாங்கிற ஊரில், அதுவும் அவங்களுக்கு புனிதமான ஒரு ஊர், தலை ஹெட் கவரிங் ஹெட் ஸ்கார்ஃப் இல்லாமல் அங்கே போகிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் கார் ஓட்டக்கூடாது, பெண்கள் தனியாக செல்ல முடியாது. ஈவன் அவர்களுடைய ஹஜ் பயணம், உம்ரா போன்ற ஹஜ் போன்ற பயணங்களுக்கு தனியாக செல்ல முடியாது. இன்னைக்கு அலவுடு. மாற்றம். நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க உள்ளவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சார். இல்லைங்க, அவங்க எதிர்க்கல. அதான் சொல்றேங்க. எல்லா மதத்திலும் ஃபெனட்டிக்ஸ், அதாவது இதுதான், இதை ஒரு மாற்றம் செய்யக்கூடாது, இவங்களால தான் பிரச்சனை அப்படின்னு கூறக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு நிறைய கைத்தட்டல் கூட கிடைக்கலாம். பட் we have to understand, ஒரு இந்து மதத்தை யாருங்க இவ்வளோ 4000 வருஷமா இன்னைக்கு இருந்தவங்களா காப்பாற்றினாங்க? அதுக்கு முன்னாடி எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளவோ காப்பாற்றி இருக்கிறாங்க. ஒரு ஜாதியை மட்டும் இல்லை, ஒரே ஒரு ஜாதி மட்டும் தான் காப்பாற்றிருக்கா? அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், மதத்தினுடைய அவர் கிளம்புறாங்க. சாரி சார், ஒரு நிமிஷம். கீழே இல்லை சார், இல்லை கீழே இருந்து யாரும் இப்போதைக்கு பேச வேண்டாம். உங்களுக்கு தனியாக நேரம் ஒதுக்கி தரோம். அப்போ நீங்கள் கேள்வி பதில் நேரத்தில் இப்போ இங்கே மேடையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே மற்றவர்கள் பேசியதை குறித்து தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார். முதல் 10 நிமிடம் எல்லோரும் பேசினோம். அது எவ்வளோ சரியாக 10 நிமிஷம் பேசினமா தெரியல. இருந்தாலும் அவர்கள் சொன்ன கருத்தை மற்றவர்கள் மறுதளிப்பதற்கோ அல்லது ஆதரிப்பதற்கோ இப்போ எங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. இதை சுருக்கமாக பேசணும். 5 நிமிஷத்தில் முடிக்க முடியுமா தெரியல. 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட போனால் அனுமதிங்க. இப்போது நான் பேச வந்திருக்கேன். ஐயாலாம் பேசினதுக்கப்புறம் நான் பேச வந்திருக்கேன். குகனொடும் ஐவரானும் பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானும் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானும் புகனரு காணம் தந்து புதல்வரார் பொழிந்தான் நுந்தை. உங்கள் அப்பா தசரர் என்னை காட்டு அமிச்சு அவருக்கு பிள்ளைகள் ஜாஸ்தி ஆகிடுத்துங்கிறார். கம்பருடைய அருமையான பாடல், கம்பன் பிறந்த தமிழ்நாடு. ஆனால் அந்த கம்பராமாயணத்தை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று சொன்ன ஒரு கட்சி தலைவருக்கு நேற்றுக்கு எல்லா கோயிலையும் தீதி நடக்குது. அந்த சொன்ன நாத்திகருடைய இறந்த தினத்தை வற்புறுத்தி கோயில்களை, அது என்னது அன்னதானம், வேறு ஏதோ பேர் வச்சு, சமபந்தி போஜனம், சமபந்தி போஜனம் என்ற சமஸ்கிருத அழகான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி, எப்படி உதய சூரியன் என்ற வார்த்தை சமஸ்கிருதமோ உதயநிதி என்ற வார்த்தை சமஸ்கிருதமோ அப்படியெல்லாம் தமக்கு வேண்டும் போது உபயோகப்படுத்திவிட்டு தமிழில் அர்ச்சனை கூடாது, தமிழ்தான் அர்ச்சனை வேண்டும், சமஸ்கிருதத்தில் கூடாது என்று சொல்பவர்கள். நான் பேசி முடிச்சிடறேன். ஆனால் இருங்க, உங்களுக்கு தனியாக நேரம் ஒதுக்கி இருங்க. இப்போது தனியாரிடம் கோயில், அரசிடம் ஏன் இருக்கக்கூடாதுன்னா, முதல்ல மத விஷயத்தில் அவர்கள் குறுக்கீடு. இந்த மொழியில் நீங்கள்
அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த மொழியில் நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்று சொல்ல முடியுமா இவர்களால்? சொன்னால் உயிரோடு இருக்க முடியுமா? உயிரோடு இருக்க முடியுமா? போய் ஒரு ஜியோ போட்டு பாருங்களேன். மத விஷயத்தில் குறுக்கிடுவது. ராஜராஜ சோழன் தான் கட்டிய பெரிய கோயிலை மகுடாகமத்தில் சாயிகா பாதத்தில் நான் இதை குடமுழக்கு செய்திருக்கிறேன் என்று அவன் பதிவு செய்யும்போது, நாங்கள் தமிழில் குடமுழக்கு செய்வோம், கருவூர் தேவர் அப்படித்தான் செய்தார் என்று பெரிய பொய்யை அவிழ்த்து விடுகிறார்கள். இதற்கு உடன் துணை போகிறது அறநிலைத்துறை எல்லாம். இந்த மத விஷயங்களில் குறுக்கிடுவதற்கு சட்டத்தில் எந்த இடமுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் 105 என்ற ஒரு செக்ஷன், அந்த செக்ஷன் ஆரம்பிக்கின்ற வார்த்தைகளே நத்திங் கண்டெய்ன்ட் இன் திஸ் ஆக்ட். சாதாரணமாக ஒரு செக்ஷன் வந்து நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் செட் இன் தி ஆக்ட்னு ஆரம்பித்தா வேறு செக்ஷன்ஸ் பொருந்தாதுன்னு அர்த்தம். நத்திங் கண்டெய்ன்ட் இன் தி ஆக்ட்னு சொன்னால் இந்த சட்டமே அந்த விஷயத்துக்கு பொருந்தாதுன்னு அர்த்தம். எந்த விஷயத்துக்கு பொருந்தாது? மத விஷயங்களை தீர்மானம் செய்வதற்கு இந்த அறநிலைத்துறை உத்தம யோகியர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதுதான் விஷயம். சரி, சுவாமி நன்றாக சொன்னார். இந்த வரதராஜர் கோயில் நடைபெறுகின்ற சோகால்டு வடகலை தென்கலை சண்டை, அவர்கள் உரிமைக்கு குரல் கொடுக்கிறார்கள். அதை பற்றி வேறொரு வழக்கில் பிரிவி கவுன்சிலே பாராட்டியிருக்கிறது, திருப்பதி கோயில் வழக்கில். இவர்கள் உரிமையை மிக மிக ஜாக்கிரதையாக பாதுகாக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம சண்டைங்கிறோம். போயிட்டு போகுது. அந்த கோயிலில் 1965 எக்ஸிக்யூட்டிவ் ட்ரஸ்டி யார் இருக்கிறார் என்றால் ஒரு அறநிலைத்துறை வேலைக்காரன், சர்வெண்ட் ஆஃப் தி HRNC டிபார்ட்மெண்ட். சட்டத்தில் இதற்கு இடமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அரசியல் நிர்ணய சட்டம், உச்சநீதிமன்றத்தின் அரசியல் நிர்ணய சட்ட அமர்வு 1954 எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் ட்ரஸ்டி ஆக்கப்படக்கூடாது என்று உத்தரவளித்தது. காரணம், ரிலிஜியஸ் மேட்டர்ஸில் அவர்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கும், அதனால் இருக்கக்கூடாது என்ற சட்டம். அதை நாள்தோறும் மீறுகின்ற ஒப்பற்ற துறை தான் அறநிலைத்துறை. இப்பொழுது சரி, உன்னுடைய வேலைக்காரனை நீ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ட்ரஸ்டி என்று போட்டாய், அதற்கான உத்தரவை காட்டு என்றால் அதை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். நான் 2-3 வழக்கு போட்டிருக்கேன். தமிழ்நாட்டின் சில கோயில்களின் பெயரை சொல்லுங்கள். சொல்லுங்கள். மதுரை மீனாட்சி, ஸ்ரீரங்கம், பழனி, சரி, இந்த எல்லா கோயில்களையும் என்ன ஒற்றுமைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஈயோன்னு ஒரு ஆளை போடுறாங்களே, ஒரு பிரகிருதியை, அந்த போடுற உத்தரவு, இவரை நியமிக்கின்றோம் அப்படிங்கிற உத்தரவு, அந்த நகலை காட்டுங்கப்பா, என்னன்னு பார்க்குறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம், தாங்கள் கேட்கும் விஷயம் இங்கே இல்லை, ஆவண காப்பகத்தில் விண்ணப்பிக்கவும். உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம், பழனி, திருச்செந்தூர், ஸ்ரீவல்லிபுத்தூர், தமிழ்நாடு கோபுர சிம்னம் இல்லையா, ஸ்ரீவல்லிபுத்தூர், திருவண்ணாமலை, இந்த எந்த கோயில்களிலுமே ஒரு செயல் அலுவலரை நியமனம் செய்வதற்கான உத்தரவை இவர்களால் காட்ட முடியவில்லை. இதுதான் உண்மை. இதற்கான வழக்கு போட்டிருக்கேன். அந்த வழக்கில் பதில் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த டிஆர் ரமேஷுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா கேஸ் போட்டுகிட்டே இருக்காரு, இதை டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஏய், உத்தரவை காட்டியா? அதை பற்றி பேச்சே கிடையாது. அதன் பிறகு 47 கோயில்களில் எந்த உத்தரவும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று பவானி மாரியம்மன் கோயில், மருதமலை கோயில், வடபழனி கோயில், சமயபுரம் கோயில், தாய்மான சுவாமி கோயில், அகிலாண்டேஸ்வரி கோயில், இப்படி 47 கோயில்களில் நான் வழக்கு போட்டிருக்கேன். ஷோலிங்கர் கோயிலில் எந்த அதிகாரத்தின் பேரில் இங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கிறார்? அந்த உத்தரவின் நகல். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், லைட் டைம் ஆயிடுச்சு. இருங்க, முடிச்சிடறேன். காட்ட முடியல. ஆக மோசடி செய்து இந்துக்களை வஞ்சித்து அறங்காவல்களை போடாமல் இருக்கிறார்கள். சார் குறிப்பிட்டார், இந்த செக்ஷன் 46, 47, 49 இதில் தான் அறங்காவலர்கள் போடணும். ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர், ஒரு தலித்தோ இல்லை மலைவாழ் மக்களில் ஒருவரோ ஒரு பெண்மணியை போடணும். 47,000 44,000 கோயிலில் போடலை. எவ்வளோ வருஷமாக போடல? 12 வருஷமாக போடல. அப்போது ஒரு ட்ரஸ்ட் போர்டோட ஆயுஸ் வந்து 2 வருஷம். 6 ட்ரஸ்ட் போர்டு ஆர்டர், 6 × 44,000 கணக்கு போடுங்க. 2,40,000 தலித்துகளை நியமனம் செய்யாமல் மோசடி செய்து வஞ்சித்தது இந்த அறம் இல்லாத துறை.
2,40,000 பெண்களை கோயிலுக்கு நியமனம் செய்யாமல் வஞ்சித்தது இந்த அறநிலைத்துறை. கடைசியாக ஒரு முக்கியமான இது சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த 44,000 கோயிலில் 35,000 கோயிலுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபா கூட வருமானம் இல்லை. சில கோயில் 5,000 கூட இல்லை. வருஷத்துக்கு 10,000 கணக்கு எடுத்தோன்னா மாதத்துக்கு 800 ரூபா, ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட இல்லை. அப்போ ஒரு பாக்கெட் பால் வாங்க முடியுமா, ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்க முடியுமா? அந்த அர்ச்சகருக்கோ பூசாரிக்கோ அடிப்படை சம்பளம் கொடுக்க முடியுமா? 300 ஏக்கர் இருக்கிறது திருச்சோற்றுத்துறை என்ற சப்தஸ்தான தலத்தில் திருவையாறுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு 1 ரூபாய் கூட வருமானம் வருவதில்லை. அங்கே இருக்கிறவர்கள் ஏதோ அந்த அர்ச்சகருக்கு பணம் கொடுத்து நடத்துகிறார்கள். 300 ஏக்கர் உள்ள கோயிலுக்கு பணம் வருவதில்லை. 29,000 ஏக்கர் இருக்கின்ற வேதாரண்ய கோயிலுக்கு 1 ஏக்கருக்கு 10 ரூபாய் வீதம் வருகிறது. எப்படி அறம் செய்ய முடியும்? அறம் செய்ய முடியவே முடியாது. அறம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பொருள் வேண்டும். ஈதல் அறம், தீவனை இட்டு ஈட்டல் பொருள். தீவனை விட்டு ஈட்டிய பொருளுக்காக தான் நிலங்களையும் மற்றவரையும் கொடுத்திருக்கிறார்கள் கோயிலுக்கு. அதை செய்ய முடியாமல் இன்றளவும் வேண்டுமென்றே தடுத்து கொள்கின்ற உத்தமர்கள் துறைதான் இந்த அறநிலைத்துறை. நன்றி, வணக்கம். திரு ரமேஷ் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வேலிட். ஒன்று, சட்ட மீறல்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்கிறது, அது களையப்பட வேண்டும், அது நீக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான அண்ட் அவர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப ரெலவெண்ட். இது எல்லாம் தட்டி கேட்க வேண்டும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து கிடையாது. நான் என்ன சொல்லுன்னா, கம்ப்ளீட்டாக யூ வாண்ட் டு டேக் இட் அவே ஃப்ரம் ஹெச்ஆர்என்சினா யாரிடம் ஒப்படைப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர் இல்லை. ஒரு மெக்கானிசம் உருவாக்கலாம். அது வந்து இப்போது அரசாங்கம் கண்ட்ரோல் கொடுத்த அப்புறம் தான் அந்த மெக்கானிசம் உருவாக்கணும்னு இல்லை. ஸோ யார் அவர்கள், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அறங்காவலர்களாக வருவார்கள், அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், அவர்கள் நல்ல கோவில்களை சிறப்பாக நிர்வகிப்பார்கள் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் எ கிவன். அதுதான் என்னுடைய பாயிண்ட். இப்போ 10 ரூபா ஒரு ஏக்கருக்கு வசூல் இருக்கிறாங்கன்னா தட் ஹேஸ் டு பி சேலஞ்ச். அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இவர் சொன்னது எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ். ஹெச்ஆர்என்சியை யாருமே டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்க. நைதர் ஐ டேக் த லிபர்ட்டி ஆஃப் சேயிங் திரு அமெரிக்க நாராயணன் அவர்களோ நானோ ஹெச்ஆர்என்சியை டிஃபெண்டே பண்ணலை. ஹெச்ஆர்என்சியை செய்வது முழுக்க ஒரு 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 லூட், ஆர்கனைஸ்ட் லூட் அண்ட் பிளண்டர்னு வாங்கல. அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். சொல்லட்டும். அல்ல அதில் வந்து ஹெச்ஆர் பட் த பாயிண்ட் ஐ மேக்கிங் இஸ் இந்த தி மெக்கானிசமை உருவாக்கணும். மெக்கானிசம் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உங்களுக்கு கண்ட்ரோல். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஒரு கோட் அன்கோட் ஒரு ப்ரோ ஹிந்துத்வா ஆட்சி டெல்லியில் 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா? நீங்கள் அவர் ஏற்றுக்க மாட்டார். இஸ் காட் அ வேலிட் பாயிண்ட். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உத்தராகண்ட்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லாத கோயிலை கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு அரசாங்கம், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மட்டும்தான் இதை செய்து கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் இருக்கிற பர்டிகுலராக பாஜக எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் தேனும் பாலும் ஓடிக்கொண்டிருக்கிறது கோயில்களில். தயவு செய்து நினைக்காதீங்க, அது இவரும் ஏற்றுப்பார். இது அரசியல். இந்த அரசியலை நாங்கள் பேசவே இல்லை. அதாவது எந்த ஒரு கட்சியும் டிஃபெண்ட் பண்ணி இங்கே பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே ஒரு இது என்னன்னாங்க, இப்போ பேசினார் ஸ்ரீரங்கத்திலேயே எப்படி இருக்கணுன்றத ஸ்ரீரங்க பெருமாளே பண்ணிருக்காரு. துலுக்க நாச்சியார் அங்கே இருக்காங்க, நல்லா புரிஞ்சுங்க. இங்கே வந்து அங்கே ஜாதி மதத்தை கூட பார்க்கல, துலுக்க நாச்சியார் ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க. இல்லை கேள்வி என்னென்னா, இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்ததாக சொல்கிறேன், யார் உள்ளே போகலாம் யார் உள்ளே போகக்கூடாது. ஸ்ரீரங்கத்தில் ஜாக்கீர் ஹுசைன் ஒருத்தர் இது பண்ணி உண்மையாக பிரமாதமாக அந்த அரங்கேற்றம்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், அதாவது பிறப்பால் யாரும் எந்த குலத்தையும் சேர்ந்தவங்க இல்லை, பிராமணனாக இருக்கட்டும். அதுதான் அவர் சொல்கிறார், குணம்தான் இது. அதனால் குணத்தால் ஒருவர் எந்த மதத்தவராக இருந்தாலும் நமது கடவுளை நம்பி வந்தால் சரணாகதி பண்ணுங்கள், ரொம்ப எனக்குத்தான் தெரியும்னு பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இந்த டாபிக் வந்து சாரி சார், டாபிக் வந்து கோவிலுடைய நிர்வாகம் யார் செய்யணும், அங்கே அரசியல் இருக்கா, அது அவசியமா அப்படிங்கிறது தான் நம்ம பேசுகிறோம். அந்த நிர்வாகத்தில் நான் கொண்டு வந்தது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த நிர்வாகத்துடைய தீர்மானங்கள்
யார் வேணால் உள்ளே வரலான்னு தீர்மானம் பண்ணுறக்கூடிய நிலையில் இருக்க வேண்டியவர்கள் அந்தந்த கோவிலுடைய அறங்காவலர்கள், அந்தந்த கோவிலுடைய சம்பிரதாயத்தின் முறைப்படி அந்தந்த சம்பிரதாயத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு ஏற்று கேட்குறதா ஏற்றபடி நடத்த வேண்டுமே ஒழிய மூணாம் மனுஷனாக இருக்கிற இல்லை ஜாக்கிரதை நான் சொல்லலை. மூணாம் மனுஷனாக இருக்கிற அரசு ஏன் மூணாம் மனுஷன்னா செக்யூலர்னு சொல்கிறீங்களே, அரசு தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, தலையிடக்கூடாதுன்னு சொல்கிற அந்த ஈவோ காத்தால நீதியரசர் சொல்கிறார், நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். ஜேசி ஆர்டர் போடுறான். யாருக்கு அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கும் பரிசாரகருக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் ஜேசி ஒரு ஆர்டரை போடுறார். என்ன போடுறார்? இந்த உற்சவத்தை நீ இப்படி நடத்தணும்னு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? உற்சவம்னா தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட தீர்மானங்களை ஏற்றுவது எப்படி சரியாக இருக்கும்? இவர் சொல்றதெல்லாம் கொண்டுக்குள்ள ஒட்ட முட்டை உள்ளேந்து வரலாம் வெளியில் வரலாம், சூப்பர் இல்லைன்னு நான் சொல்லலை. உள்ளேந்து வந்தால் தான் கொஞ்சம் வெளியிலேருந்து அதெல்லாம் இப்போ சயின்ஸ்லலாம் மாற்றிட்டான்றது வேற விஷயம். அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த மாற்றத்தை அவர் ஏற்றுப்பாரு, ஆனால் இந்த மாற்றத்தை ஏற்றுக்க மாட்டாரு. நான் என்ன சொல்கிறேன், அதை நீங்கள் வெளியிலேருந்து திணிக்காதீங்க. அந்த குஞ்சு உள்ளேருந்து வரத்துக்கு உரத்துக்கு விடுங்க. நீங்கள் வந்து வெளியிலேருந்து குஞ்சு வெளியில் வான்னு சொல்லக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம். கேள்விக்கு வருது பதில். இல்லை, மாற்றம் இல்லாததுதான் சனாதனம். சனாதன தர்மம்னா எல்லாம் மாறும். சனாதன தர்மம் மாறாது, மாறக்கூடாது, மாற விடக்கூடாது. சனாதன தர்மம் என்று இவர்கள் சொல்வது மட்டுமே சனாதனம் இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்வது தான் சனாதன தர்மம். ஒன்று செய்ய முடியாது. ரெண்டாவது விஷயம், பின்பற்றலாம். நீங்க பேச நான் ஒரே ஒரு நிமிஷம். இந்த டாபிக்கை மாத்துறது தான் எல்லாருடைய வேலையுமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே கோவில் நிர்வாகத்தை பத்தி பேச சொன்னாக்க மதத்தை கொண்டு வருது, ஜாதியை கொண்டு வருது, வடநிலத்தங்களை சண்டையை கொண்டு வருது, இதையே கொண்டு வந்து பேசுறது. கோவில் நிர்வாகத்தை பத்தி பேசுறதே கிடையாது. இதை தள்ளி 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 கொண்டு போய் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிண்டு பல அரசியல்வாதிகள் செய்யறார். பக்கத்தில் இருக்கிற அரசியல்வாதி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ டேக் தி blame. நான் இஃப் ஐ cannot be taking the heat, I cannot be in the kitchen. எல்லாம் பண்ணுங்க. எல்லாரும் திட்டுறாங்க, திட்டுறதுல ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நல்லது தான். உங்க மாதிரி பெரியவா திட்டுறதை அர்ச்சனையாவே எடுத்துக்கிறேன், இதுவா எடுத்துக்கிறேன், பாக்கியமா எடுத்துக்கிறேன். ரெண்டாவது விஷயம் யாரையுமே திட்டம் வேண்டாம், ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன். ரைட். ரெண்டாவது விஷயம், நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலத்துல எல்லாரும் உள்ள போகணும்னு சொல்லச்சு, நான் முடிச்சிடுறேன், டோன்ட் யூ இன்டரப்ட். இதை கொண்டு வரச்சு, இதை கொண்டு வந்து சட்டம், எந்த சட்டம் இருந்தது? அதாவது அந்தந்த ஊரில் இருக்கவங்க அந்தந்த கட்டுப்பாடுக்கு மட்டுமே இருந்தவர்கள் இருந்தால் இந்த மாற்றங்கள் வந்திருக்குமான்னு சிந்திச்சு பாருங்க. வி ஆர் சேயிங் இப்போ வந்து எல்லாரும் கேட்டது தான், இந்த அறநிலையத்துறை சரியா வேலை செய்யலையா? சத்தியமாக வேலை செய்யலை. ஓகே, அது ஓகே. நான் அதை எப்படி செய்யணும், நம்மலாம் கேள்வி கேட்கணும், எல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி கூட்டங்கள் போடணும், கேள்வி கேட்கணும். யார் சப்ஜெக்டை மாற்றலை. மூணாவது, ஆனால் இந்த மாற்றங்கள் சிலது வந்தது நம்ம ஒத்துக்கணும். அந்த அதாவது கிராமங்களில் கிராம கட்டுப்பாடுன்னு உண்டு. ஹரியானாவில் நடக்குது கப் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். அதனால் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் அங்கே நடக்கணும், லோக்கல் பீப்புள் பார்க்கணும். ஆனால் வெளியிலேருந்து சில மாற்றங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் கொண்டு வர முடியும். அதனால் மறுபடியும் நான் முன்ன சொன்னது தான் சொல்கிறேன், டோன்ட் த்ரோ த பேபி வித் பாத் வாட்டர்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேலே பேச விரும்பல. அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தண்டமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு. அடுத்து பார்வையாளர்கள் கொஞ்சம் ஒரு முக்கியமான விளக்கம், ஒரே இந்த கோயிலுக்குள்ள வந்து இந்துக்கள் வரலாம், மற்ற மதத்தினர் வரலாமா என்பது அறநிலைத்துறை சார்ந்த விஷயமே இல்லை. அந்த சட்டம் சார்ந்த விஷயமும் இல்லை. கோயில் நுழைவு சட்டம் 1947 அதன் கீழ் இயற்றப்பட்ட விதிகள் இதுதான். அறநிலைத்துறை சட்டத்தில் ஜாதி விஷயங்கிறத பற்றி ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது. அது அந்த அறங்காவலர் நியமனத்தும் போது இந்த பட்டியல் இனத்தவரையும் நியமனம் செய்ய வேண்டும் என்பது அதை அவர்கள் பின்பற்றவே இல்லை. பிரசாதம் கொடுக்கும்போது டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதை கூட ஜாதி பற்றி மென்ஷன் பண்ணல. அதனால் இந்த கோயில் நுழைவு சட்டம் என்பது வேறு, அதை வந்து இவங்க கையில் எடுக்க முடியாது. அதனால் இது பெரிய ஏமாற்று வேலை இந்த HRNC பண்ணுறது. அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணும். இறுதியாக ஒரு 10 நிமிஷம் பார்வையாளர்கள் யாராவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு கேள்வி கேளுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேள்வி கேளுங்க. இன்னைக்கு நம்முடைய அறநிலையத்துறை அரசியலாக அவசியமாங்கிறத தாண்டி அதில் ஏகப்பட்ட ஊழல் இருக்குது. நம்முடைய பொதுமக்களுக்கு
அறநிலையத்துறை அப்படின்னா அவங்க எந்த வரையறுக்கு உட்பட்டவங்கங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் நிர்வகிக்கிறது மட்டும்தான். ஆனால் அவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணினா, நாம் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் எனக்கு நடந்த ஒரு அனுபவம் என்னன்னா, நாம் வந்து இது கொடுக்குறோம், துலாபாரத்துக்கு கொடுத்தா விரலி மஞ்சள் கொண்டு கொடுத்தா இது நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்று பொடியாக கொண்டு கொடுங்க, இல்லை பைசாவாக கொடுங்க. இந்த விஷயம்லாம் அவங்க முடிவு பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அவங்க வந்து சார் அழகாக சொன்னாப்புல குமாஸ்தா மட்டும்தான். பகவானுக்கு நான் என்ன கொடுக்கணும், என்ன நேர்ந்துக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பக்தி சார்ந்த விஷயம். அதை அவங்க எதிர்க்கும் போது அங்கே போய் கேள்வி கேட்க முடிஞ்சுது, அதை வந்து எதிர்த்து அவங்கள வாங்க வைக்க முடிஞ்சது. ஆனால் அதுக்கு அவங்க அங்கே இருந்த ஒருத்தர் எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, ஏமா எல்லாரும் வந்து ஸ்ரீரங்கம் கோவில்லையே கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒன்றுமே கிடைக்காத கோவில் இருக்குது, அங்கே போய் அந்த பெருமாளுக்கு பண்ணுங்கோ, அவள் வந்து சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரு புரிதல் வேணும். அதை நாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது பொதுமக்களுக்கு? யார்கிட்டன்னு சொல்லி அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க சொன்னதில் ஒரே கோயில் கொண்டு போய் கொடுக்குறதுன்றது அது வேண்டாம், அது எல்லாரும் தடுக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரே கோவிலுக்கு போகிறதுனால தான் பல கோயில்கள் க்ஷீணமாக போயின்னு இருக்கு, அழிஞ்சு போயின்னு இருக்கு. அதனால் அது ஒத்துக்க வேண்டியதான். இதெல்லாம் அதுக்கு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி கருத்தரங்கு எல்லாம் நாங்கள் பேசுகிறது, கோர்ட்டுக்கு போகிறது எல்லாம் எதுக்குன்னாக்க, நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த அறிவு இல்லாத சமயத்தில் நம்மளை அழித்து தான் வைப்பாங்க. நமக்கு கோவிலுக்கு போய் எனக்கு வேணுங்கிறத சொல்கிறேன்னாக்கா, எனக்கு வேணுங்கிறது அந்த சம்பிரதாயத்துக்கு ஏற்றதா இருக்கிறதான்னு முன்னாடி பார்த்துட்டு கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் மஞ்சள் கொண்டு போய் கொடுத்தீங்க பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஒருத்தன் கோழி கொண்டு வந்து கொடுக்குறேன்னா கஷ்டம். அதுதான் இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு. எப்படி நீங்கள் போய் கேட்டப்போ உங்களுக்கு கேட்டால் தான் எனக்கு பதில் தரணும் அப்படின்னா, அப்புறம் எனக்கு என்னுடைய கோவில் இல்லைன்னு அது அர்த்தம். நூல் புடவை வேஷ்டி, இப்போ அம்பாள் வந்து பணக்கார அம்பாள் ஆயிட்டா, ஒன்லி பட்டு புடவை மாத்திரம்தான் சாத்துறா. அதனால நூல் புடவை எல்லாம் இதுக்கு போகிறது, ஜிஹெச்சுக்கு போகிறது, தமிழ்நாடு அரசு சீல் போட்டு. அப்போ நான் சொன்னேன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்ங்கிற சீல் போடாமல் ஏன் நீங்கள் கொடுக்குற, இல்லை வெறும்னு கூட கொடுங்க, அதுலேயே அரசு சீல் போட்டு கொடுத்தேன்னு அந்த ஜிஎஸ்டிட்ட போய் நான் சண்டை போட்டப்போ, அங்கே மற்ற மதத்தினரும் இருப்பாங்க, அவங்க மனம் புண்பட்டு விடும். வேண்டாம், மனம் புண்பட்டுதுன்னா இது மீனாட்சி அம்மன் கோவிலேருந்து வர்ற இதை அவங்க எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய ஒரு கருத்தாக அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் சுவாமி அடியேன் இப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி பேப்பரில் வந்து தினமலர் பேப்பரில் தான் வந்தது, ஒரு 46-48 கோயில்கள் வந்து இந்த ஹெச்ஆர்என்சி கீழேயே வந்து கிடையாது. ஆனால் வந்து அந்த கோயில் இருக்கவங்களுக்கே வந்து அதை பற்றின அவேர்னஸ் கிடையாது, நம்ம வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது, அவங்களே கோயிலே ஓனாக பண்ணுற அந்த நியூஸ் உண்மையா? இன்னொரு கொஸ்டின் இது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலும், இப்போ அங்கே உள்ள கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி பெருமாளை பார்க்குறச்ச வந்து நம்ம நார்மலாகவே எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுவோம் இல்லையா, கோவிந்தா சொல்கிறதோ நாராயணா சொல்கிறதோ அந்த சுவாமியோட பேர் சொல்கிறோம்ல, அது சொல்லக்கூடாதுன்றாங்க. நான் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 2-3 மந்த்ஸாக நான் இதை நோட் பண்ணுறேன். நான் சொல்லும்போது நான் அங்கே இருக்கவங்கள நான் சண்டை போட்டுருவேன், எங்கள் கோயில் எங்கள் சாமி நாங்கள் கற்றுவோம், உனக்கு வேணாலும் நீ வெளியே போன்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிடுவேன். இது 2 கொஸ்டின். ரெண்டுமே நான் சொல்லிட்டுமா? சார், இப்போது 47 குறிப்பிட்ட கோயில்கள் 2022 மே மாதம் நான் போட்ட வழக்கு. இந்த கோயில்களுக்கு இது மாத்திரம் இல்லை, இன்னும் 200 கோயில்களில் நான் ஆர்டிஐ வாங்கி வச்சுருக்கேன். இந்த கோயிலில் முதலாக செயல் அலுவலர் நியமனம் செய்த உத்தரவின் நகலை கொடுக்கவும். நகல் இல்லை, தேடப்பட்டு வருகிறது. நீங்கள் கேட்ட விஷயம் இங்கே இல்லை. இப்படி தான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இதில் 47 கோயில் எடுத்து நான் வழக்கு போட்டிருக்கேன். மோடி வந்து செஸ் போது ஒரு கோயிலை பற்றி குறிப்பிட்டு பேசினார், சதுரங்க வல்லபநாத டெம்பிள். அந்த கோயிலேருந்து ஆரம்பித்து சமயபுரம் கோயில் வரைக்கும் இங்கெல்லாம் உத்தரவே இல்லாமல் மோசடியாக இருக்கு. அரசு மோசடி செய்யக்கூடாது. இதை குறிப்பிட்டு போட்டபோது அப்போவே நீதிபதிகள் 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இஷ்யூ ரூல் நிசி, ப்ரொடியூஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ்னு உத்தரவு போட்டாங்க. இஷ்யூ ரூல் நிசி அப்படின்னா என்னென்னா, மனுதாரரின் கோரிக்கையை இந்த நீதிமன்றம் ஏன் ஏற்கக்கூடாது? பிரைமா ஃபேஸ் எடுப்பிலேயே தெரிகிறது மோசடியாக இருக்கிறார்கள். அப்போ தான் இந்த ரூல் நிசி இஷ்யூ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட தீர்மானம் பண்ணிட்டோம், ஏன் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அறநிலைத்துறையை கேட்குறாங்க. ப்ரொடியூஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ். 47 கோயில் இருக்குல்ல,
சரி, எந்தெந்த கோயிலில் உத்தரவு நகல் இருக்கோ கொடு. சரி ஐயா 10 எடுத்துட்டோம், இன்னும் 37 தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு அதை சொல்லலாம்ல. ஒன்றுமே கொடுக்க முடியல. இது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம். நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் குடியிருக்கிறான் அப்படின்னா நமக்கு வாடகையெல்லாம் கொடுக்காமல் இருக்கோம்னா நம்ம விட்டுடுவோமா? நம்ம தாத்தா வீடு அப்புறமா தெரிய வருது, நம்ம சண்டைக்கு போவோம்ல. ஆனால் கோயில் விஷயத்தில் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். இப்போ மீண்டும் வழக்கு வந்தபோது என்னுடைய மூத்த வழக்கறிஞர் திரு ராகவாச்சாரி அவர்கள் 47 கோயில் லிஸ்ட்டை கொடுத்துட்டோம், ஒரு ஆர்டர் கூட இவங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல என்று சொன்னோன்னே அவர் என்னெல்லாமோ பேசி பார்த்தார்கள். எங்களுக்கு உரிமை இருக்குது, நாங்கள் போடுவோம் அப்படின்னு. தலைமை நீதிபதி ஒரு கேள்வி தான் கேட்டார், இந்த 47 கோயிலில் எவ்வளோ உத்தரவு உங்கள் கையில் இருக்குது? தலைமை வழக்கறிஞரால் பதில் சொல்ல முடியவில்லை. நான் கேட்டு சொல்கிறேன் என்றார். 1 மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு நல்லபடியாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு அவர் பதில். அதாவது 2வது கேள்வி வந்து கோவிலுக்குள்ளே கோஷம் போட்டான்னா, அதாவது பகவானுடைய நாமத்தை சொன்னால் தடுக்கிறான்னு சொல்கிறாங்க. இது பரவலாக நியூஸில் வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்துல தான், ஸ்ரீரங்கத்தில் தான் ரீசெண்டாக நடந்தது. அது எனக்கு நன்னாவே தெரியும் நடந்ததுன்னு. பல சமயத்தில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் உண்மைன்னு பேப்பரில் வரதெல்லாம் நம்பிடக்கூடாது. நாம் வந்து அதை அந்த மாதிரி அனுபவித்தோமா? அவங்க சொன்னாங்க, நான் கொண்டு போய் கொடுத்தேன், அதுபோது கொடுத்தாங்க. அதான் அப்படி தடுத்தாங்கன்னாக்க அது சட்ட விரோதம். அப்படி தடுக்க முடியாது. நீங்கள் சொல்கிறதுல யாராலும் உங்களால் ஒன்றும் வாங்க வாய மூட முடியாது. வந்து நீங்கள் சொல்லலாம், பகவான் நாமத்தை சொல்கிறது தான் இந்த கலிகாலத்தில் நல்லது. அதனால் பகவான் நாமத்தை நன்னா சொல்லலாம். யாரும் உங்களை தடுக்க முடியாது. அது உங்கள் உரிமை. கேட்டாக்கா அப்படி தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சொல்லிகிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், நான் திருப்பி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவேன், திருப்பி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவேன். ஸ்ரீராம ஜெயம் நான் சொல்லுவேன், ஜெய் ஸ்ரீராம். சரி, என்னுடைய இஷ்டத்தை 100 திணிக்கக்கூடாது. நான் என்ன சொல்லுவேன்னா நான் தான் சொல்லுவேன், அது நான் சொல்லுவேன். அதனால நான் சொல்லுவேன். எனக்கு என்ன பயம் வருது, இதுதான் பிரச்சனை. இல்லை, எனக்கு என்ன பயம் வருதுன்னா ஸ்ரீ ராமசுவாமி ஜெயம் சொல்லிட்டு வரோம் பயம். அதுதான் பயம் வருது. அது சொல்லலாம், ஆனால் அந்த ராமசுவாமிக்கு இனிஷியல் போடக்கூடாது. எல்லாரும் பெருமாள் பேர் தான். ஏன்னா சார் சொன்னார் 8 வயசு குழந்தை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னாருன்னு. அது யாரும் தெரியல, அவரை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன சாதிச்சாருன்னு தெரியல. ஒரு 75 வயசு ஆள் 22 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், அது காமிச்சார். அந்த 8 வயசு குழந்தை விஷயத்தில் நான் சொல்கிறேன், உச்சநீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு 15 வயசுக்கு உட்பட்ட ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய திருமணத்தை ஒத்துன்ருக்கு. நான் வந்து ஐ கேன் ப்ரூவ் இட். அது மாதிரி 2 கேஸ் இருக்குது. அது அவர்களுடைய மதத்திற்கு உட்பட்டது என்று சொல்லி ஒத்துன்ருக்கு. இதுவும் தப்பு தான்றதை நாம் சொல்லணும். அதாவது இதெல்லாம் திருப்பியும் சொல்லணும், இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ தொடங்கிய பிரச்சனைக்கு வாருன்னா என்ன? கோவில் நிர்வாகம் யார்கிட்ட இருக்குன்றதை மட்டும்தான் பேசணும். இங்கே அதை மட்டும்தான் பேசணும். சொல்ல வேண்டிய வேற வழி இல்லாம பேச வேண்டியது. பேசக்கூடாது அரசியல்லையே 500 வருஷம் முன்னாடி பேரு. Again we are getting into politics. Okay, let's get back to the topic. My question is to Mr. Ramesh. என்னோட அறியாமையால இந்த கேள்வியை கேட்குறேன். Why there is no CAG audit in any of the temples coming under HRNC? Is there any case filed with the courts? அவர் பண்ணவர் வந்து ரங்கராஜன். ஆனால் நான் அதில் கொஞ்சம் மாறுபடுறேன். டெம்பிள்ஸ் ஆர் நாட் கவர்மெண்ட் என்டிட்டிஸ். பப்ளிக் மணி இல்லை, ஹிந்து மணி. பப்ளிக் செக்டார் அந்த இது அப்படி ஒரு பர்செப்ஷனே வேண்டாம். இட் இஸ் நாட் பப்ளிக். இட் இஸ் அ சைவைட் டெம்பிள், இட்ஸ் அ வைஷ்ணவைட் டெம்பிள், இட் இஸ் அ கௌமாரம் டெம்பிள். அப்படி வச்சுக்கோ, சரியா? இப்போது பணம் யார் வேணால் வந்து போடுறாங்க. அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பாக உண்டு, ஆடிட் கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கு வந்து தீர்வு வந்து இன்கம் டேக்ஸில் ரொம்ப சுலபமாக இருக்குது. இன்கம் டேக்ஸில் எல்லா பெரிய கோயிலையும் 12A ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 12A ரிஜிஸ்டர் பண்ணி அந்த அன்னதானத்துக்குலாம் கூட 80Gலாம் கொடுக்குறாங்க. 12A ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுனாக்க 2.5 லட்சம் ரூபா வருஷத்துக்கு இன்கம் தாண்டி விட்டால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஷுட் டூ தி ஆடிட் இன் அ பர்டிகுலர் ஃபார்மேட். 4% எடுக்கிறாங்க வெக்கமே இல்லாமல். அந்த 4%க்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை அழகாக இது பண்ணலாம், ஃபேராக ஆடிட் பண்ணலாம். ஆடிட் பண்ணதை பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் இப்போ வழக்கு சமீபத்தில் போட்டிருக்கேன். கோயிலில் இன்கம் டேக்ஸ் உண்டான்னு கேட்டானா அதுலேயும் ஒரு டிஃபென்ஸே இல்லாமல் இருக்குது. அரசு வந்து கிளியராக சொல்லணும். இன்கம் டேக்ஸில் வேறு ஒரு பிரிவில் போய் என்ன மாதிரி சிஏ இல்லை, நான் வழக்கறிஞர் இல்லை, நான் கொடுத்த ப்ரொவிஷனை தான் இப்போ வந்து ஜெயான்னு ஒரு கமிஷனர் இருந்தாங்க, அட்லீஸ்ட் அதையாவது ஃபாலோ பண்ணாங்க. ஆர்டிகல் 1023 BBAங்கிற ஒரு இதில் போய்
இந்த மாதிரி கோயில்களுக்கு ஸ்கீமில் தான் பண்ணுறோம், கவர்மெண்ட் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுன்னு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கியிருக்காங்க. அது ஒரு புறம் இருக்குது. இருந்தால் ஆனால் வாங்கலாம். இப்போது 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் சார்ட்டர் அக்கௌண்ட் தான் பண்ணணும் சட்டம். அந்த சட்டம் கோயிலுக்கும் பொருந்தும். சிஏஜி ஆடிட் வேணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ சிஏஜி ஆடிட் திருப்பதிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் என்ன நன்மை வரைய போகிறதுன்னு எனக்கு தெரியல. திருப்பதி பணம் மிக மோசமாக மடைமாற்றப்படுகிறது என்பது அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் இந்த கோ சம்ரட்சணம், வேத சம்ரட்சணத்துக்குலாம் நிறைய செலவு செய்கிறாங்க. ஒரு பக்கம் இதை காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் மிக மோசமாக பணம் மடைமாற்றப்படுகிறது. கோயில் எந்த நோக்கத்திற்காக நிறுவப்பட்டதோ, எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்ததோ அதற்கு தான் செலவு செய்யலாம். இதை யாரும் ஆடிட்டே இதுக்கு தான். சார் அடுத்தது சார் ஒரே ஒரு பாயிண்ட்டு, டிடிடி போர்டு மெம்பர்ஸ் லிஸ்ட்டு பார்த்துருக்கீங்களா? பார்லிமெண்ட்டில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் எம்பிஸ் வித் கிரிமினல் கேசஸ்னு, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் டிடிடி. ரொம்ப இட்ஸ் அ ஷாக்கிங் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். விச் எவர் கவர்மெண்ட் கம்ஸ், no, there are certain many people, and most recently there was a former MCI chief Ketan Desai who is now on the board of TTD. Nothing to say after that. சார் ஒரே நிமிஷம் அவருக்கு அடுத்து டிங்கு அடுத்து நீங்கள் மூணாவது கேள்வி. ஓகே டன் சார். நீங்கள் வணக்கம் சார். ஆமாம் 3 கேள்வி டன். டைம் சரி. ஓகே. சைவ கோயில்களில் சைவர்கள் மட்டும் அறங்காவலராக இருக்கணும், வைணவ கோயில்களில் வைணவர்கள் அறங்காவலராக இருக்கணும்னு சொன்னீங்க. சுமந்திரமன் சார் சொன்னார் இந்த பிரச்சனைகள் என்னென்னா, இப்போ ஒரு இந்து சைவ கோயிலுக்கும் போவான், வைணவ கோயிலுக்கும் போவான், நடராஜரையும் வணங்குவான், ஸ்ரீரங்கரையும் வணங்குவான். இப்போது அவர் என்ன சொன்னார், இப்போ இதில் இருக்க பிளவுகளை பற்றி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். இந்த மாதிரி இருக்குது, நமக்குள்ளே இவ்வளோ பிளவுகள் இருக்குது. நீங்கள் இப்போ சைவ கோயிலில் சைவர் தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. எதை வச்சு இவர் சைவர் இவர் வைணவர்ன்றதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவீங்க? சைவ சம்பிரதாயத்தை ஏற்றவர்கள் சைவர்கள், வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஏற்றவர்கள் வைஷ்ணவர்கள். ஏற்றுக்கிறவங்க இப்போ இதே பிரச்சனை ஏற்றுக்கிறவங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஏற்றுக்கிறான்னு ஒன்றும் கிடையாது. அப்போ உங்களுக்கு புரிதல் இல்லை. சொல்கிறது சைவ சம்பிரதாயத்தை, சைவ கடவுளைன்னு சொல்லலை, சைவ சம்பிரதாயத்தை. அதுதான் எப்படி ஸ்பெசிஃபை பண்றாங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். திருப்பி அதுக்கு மேலே விவாதமா வேண்டாம். சைவ சம்பிரதாயம்னா என்ன நான் சொல்றேன். சிவனை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் சைவர்கள். அவர்களுக்கு விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனுக்கு கீழே. வைஷ்ணவர்கள் என்பவர்கள் விஷ்ணுவை முதற்காக கொண்டவர்கள். அவர்களுக்கு சிவனும் பிரம்மாவும் கீழே. இதுதான் சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். பேசிக் வித்தியாசம். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இதில் நான் வைஷ்ணவன், அதனால் நான் சிவன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எதுவும் இல்லை, போகலாம். அங்கே இருக்கிற சம்பிரதாய முறைகளிலே தலையிடுவதற்கான அதிகாரம் எனக்கு இல்லை. ஏன்னா அந்த கோட்பாடை, சிவனை பெறுவதாக எடுத்துக்கொண்ட கோட்பாடை ஏற்றுக்கொண்டவன் வைஷ்ணவன் அல்லன். அதே மாதிரி விஷ்ணுவை உயர்ந்தவனாக ஏற்றுக்கொண்டவன் சைவன் அல்லன். இந்த கோட்பாடு வித்தியாசம் வரும்போது அங்கே போய் நீங்கள் நிர்வாகத்துக்குள்ளே வந்தீங்கன்னாக்க அங்கே முரண்பாடு வரும். அந்த முரண்பாடு வரும்போது அங்கே குழப்பம் வரும். அதனால அப்படி சொன்னோம். சட்ட நிலைப்பாடு. ஒரு கொஸ்டின் சார், ஒரு கொஸ்டின். நீங்கள் தனியாக என்னோட பேட்டி எடுக்கலாம் சார். நான் உங்கள் மீடியாவுக்கு வரேன், நான் தனியாக என்ன பேட்டி எடுங்க, தனியாக பேட்டி எடுங்க. சட்ட நிலைப்பாடும் சொல்லிவிடுகிறேன். 51B என்ற ஒரு செக்ஷன் இருக்குது HRNC ஆக்டில். அந்தந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களைத்தான் போட வேண்டும் என்று அந்த ஆர்டிகல் 26 என்பது அரசியல் நிலைய சட்டம். அதை தாண்டி சட்டம் போட முடியாது. நமஸ்காரம். ஸோ திஸ் இஸ் போத் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் கொஸ்டின். அதாவது கோயில்களை நம்ம HRNCலேருந்து ஃப்ரீ பண்ணுறோன்னு சொல்கிறோம். வாட் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ரன்னிங் தீஸ் டெம்பிள்ஸ்? அன்லைக் பிக் டெம்பிள்ஸ், ஆல் ஆஃப் அஸ் டாக் அபவுட் பிக் டெம்பிள்ஸ் வேர் தெர் இஸ் நிறைய ஃபுட்ஃபால், நிறைய பணம் வருது. அந்த மாதிரி கோயில்களில் எல்லாரும் அதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கத்துலேருந்து இஃப் யூ கம் டு அகிலாண்டேஸ்வரி கோயில், த நம்பர் ஆஃப் பீப்புள் விசிட்டிங் அகிலாண்டேஸ்வரி கோயில் பி 50% ஆஃப் இட். தென் யூ கம் டு உத்தமர் கோயில், தென் யூ கம் டு திருப்பட்டூர், ஃப்ரம் திருப்பட்டூர் கம் டு பாடலூர். Okay, I'm saying the temples in that particular belt in 20 kilometers like. But if you go to this temple, Padalur temple, number of people footfall in that temple will be very, very, very less. Okay, more people want to jump into administering a temple like Akhilandeshwari Koil or Srirangam Koil. What will happen to the smaller temples? So how is this administrative blueprint is going to happen, which I am not able to envisage? இப்போ அந்த பதில்
டீட்டெயிலாக சொல்ல முடியலைன்னா கூட ஐ வுட் லைக் டு ஹியர் இட் ஃப்ரம் யுவர் யூடியூப் சேனல். நோ ரங்கராஜன் சுவாமி டஸ் ஹேஸ் a YouTube channel. I'm sure Rangarajan Swami will give a beautiful presentation on this in detail. We are constrained for time and Swami has allowed me to speak on the subject. Let me quickly say this. We have a good blueprint. But before that, we are just saying follow the act. The act leaves the trustees with the administration of the temple. இந்த கோயிலோடைய நிர்வாகமே எஸ் லோக்கல் அது 25A அந்த இது குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லொக்காலிட்டியில் அந்த இடத்துல மதிப்பும் மரியாதையும் மக்களிடமும் பெற்ற முழு ஈடுபாடும் அவருக்கு நேரமும் உள்ளவர் ட்ரஸ்டியாக வரணும்னு அந்த 25A குவாலிஃபிகேஷன்ஸில் பொதுவாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து மிக அதிகமாக கூட்டம் வருகின்ற கோயில், மிக பெரிய கோயில், மிக அதிக சொத்துக்கள் உள்ள கோயில், வருமானம் உள்ள கோயில், இப்படி பல விதமாக இருக்குது. ஒரு கோயில் பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் டெம்பிள்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த ஏன்ஷியன்ட் இதெல்லாம் எப்படி நம்ம பாதுகாக்கணும், நிறைய பேர் வராங்க, அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், நிறைய சொத்துக்கள் இருக்குது, அந்த அசட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், இது எல்லாம் வந்து ஹெச்ஆர்என்சி ஆக்டில் தீர்வாக இல்லை. ரெகுலேஷன் இருக்குது, ஆனால் அது பெஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் இல்லை. இப்போது இந்த வழக்கு, இந்த விஷயம் வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு இது பழனி கோயிலில் ஈயோ இருப்பது செல்லாது என்று உத்தரவு 2020 வாங்கினேன். வெட்கமே இல்லாமல் அறநிலைத்துறை இன்னும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து ஒரு பெரிய பொதுநல வழக்கு போட்டிருக்கிறேன். அதில் பழனி போன்ற பெரிய கோயில்களை எவ்வாறு நிர்வாகம் செய்யலாம் என்ற சில கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அந்த வழக்கில் நான் பேசப் போகிறேன். என்னுடைய வழக்கு தான். அதில் ரங்கராஜன் சுவாமி போன்றவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கோயில் நிர்வாகத்திற்கு ஒரு மாற்று யோசனை வரப்போகிறது, நீதிமன்றத்தின் மூலமாக வரப்போகிறது. எல்லா விஷயத்தையும் என்னெல்லாம் நாங்கள் சொல்லப் போகிறோம் என்பதை இப்பொழுது சொல்ல முடியாது ஓப்பனாக. ஆனால் நிச்சயமாக மிகச்சிறந்த நிர்வாக திட்டத்தை கொண்டு வருவோம். அறநிலைத்துறை இருக்க முடியாது என்பது வெகு எல்லோராலும் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் அறங்காவலர்கள் வரக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இதையெல்லாம் பின்பற்றி தகுதியுடையோர், ஆர்வமுடையோர், நல்லவர்கள், வல்லவர்கள் அந்த காலத்து கிராம சபை போல் வர வேண்டும். இதற்கான தீர்வுகளை நாங்கள் கொடுக்கப் போகின்றோம் நீதிமன்றத்தில். ஆர்வம் உள்ளவர்களும் வழக்கு தொடர்ந்து அதில் இணைந்து கொண்டு செய்யலாம். ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் அதுக்கு மட்டும். இந்த பிரச்சனை வந்து இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு சால்வ். இப்போது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அமைச்சருடைய தாயார் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போது எனக்கு தெரிந்தது திரு ரமேஷ் அவர்களுக்கும் தெரியும், நான் இங்கே எக்மூர் ஒரு கோயிலில் ஃபார்மர் HRNC உடைய கமிஷனருடைய மாமனாரா அப்பாவா மாமனார் வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ தட் அலோன் மியர்லி ஃபில்லிங் த வேக்கன்சி மே நாட் சால்வ் திஸ் ப்ராப்ளம் என்டையர்லி. ஏன்னா இந்த மாதிரி பீப்புளை நியமிச்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முன்னாடி அவர் IAS ஆஃபீஸராக இருந்திருக்காரு, அவருடைய மாமனாருக்கு ஹவு இஸ் ஹீ டீம் டு பி எலிஜிபிள்? வி டோன்ட் நோ. இல்லை, ஏதோ ஃபில் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஷுட் நாட் அப்பாயிண்ட் ட்ரஸ்டீஸ். கவுன்சிலர்ஸ் இப்போ எவ்வளோ கவுன்சிலர் அந்த மாதிரி பஞ்சாயத்து போர்டு அரசாங்கம் அறங்காவலர்களை நியமனம் செய்யக்கூடாது. அதான் விஷயம். கோயிங் பை தி அவர் எக்ஸ்பீரியன்ஸ். பிரசன்ட் கமிஷனர் குமரகு சார், மேடையில் இருக்கும் 4 நீதிபதிகளாக இப்போ நான் சொல்லி உங்களை கேட்குறேன். திரு ரமேஷ் அவர்கள் இதில் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு கொண்டவர் கேஸ் போடுறதுலாம். சென்னை இதில் வந்து இப்போது நிறைய கோயில் கேஸ் நடந்துட்டு இருக்குது. அதில் குறிப்பாக நீங்கள் வந்து வடபழனி நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோயில்ட்டு ஒரு பார்ட் எடுத்துக்கு 435 சதுர அடி எடுத்தாங்க, மீதி எடுக்கல. அதில் 69 கோடி வேறு பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க. மீதியை வந்து எடுக்க சொல்லி நாங்கள் அதாவது ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மனு கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் HRNCயில் அது எடுக்கிறது இல்லை. அதே 434 கிரவுண்டு அது இப்போ எடுத்தது. மீதி இருக்கிற இடமும் அப்படியே பெண்டிங்லேயே இருக்காங்க. நாங்களும் பல தடவை CM செல் வரைக்கும் போட்டுன்னு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எடுக்கிறோன்றாங்க. HRNCயில் எந்த பாடம் எடுத்த பாடே இல்லை. அந்த எடுக்கிற அந்த 435க்கு நாங்கள்லாம் போய் இருந்தோம். அப்போ வந்து கவினிதா மேடம் தான் ஏசி. அந்த உள்ளே இருக்கிறவங்க பூரா அவங்களுடைய ஆணையே உருவுனாங்க. நாங்கள் தான் போய் தடுத்து நிறுத்தி வெளியே தள்ளி போலீஸை வர வச்சு பாதுகாப்பு கொடுத்தோம். கேள்வி கொஞ்சம் ஷார்ட்டாக கேளுங்க. இன்னும் ஒருத்தர் ஃபைனல் இதை வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து இவ்வளோலாம் செய்கிறீங்க, அந்த இது அகத்தியேஸ்வரர் கோயிலில் ஏன் அதை எடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போது நான் அதிகமாக வழக்கு போட்டிருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்க. என்னோட 3 மடங்கு வழக்கு போட்டவர் ரங்கராஜன். இருங்க, இல்லை
It's all- பண்ணவே முடியாது. இதுக்கு மேடத்துக்கு சம்பந்தமே இல்லை நாங்க கேட்கறது. இல்ல வேண்டாம் வேண்டாம். இல்ல இது வந்து மேடத்துக்கு சம்பந்தமே இல்ல இன்வால்வ் பண்ண முடியாது. உங்க வழக்கு எனக்கு தெரியும். முதலாக முக்கியமான நோட்டீஸ் கொடுத்தது நான் தான். ஆனா அப்பவே வந்து மற்றொருவர் இதுல பேசுறாரு. இது உங்க சம்பந்தப்பட்டதே கிடையாது. நான் வந்து HRNC-க்கும் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இந்த வழக்கில் நான் ஈடுபடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆவணத்தை கொண்டு வாங்க. இது எந்த நீதிபதி முன்னாடி இருக்குது அதை சொல்லுங்க. இது வழக்கை விரைவுபடுத்த வேண்டும். ஆமா, கோயில் சொத்து கோயிலுக்கு வர வேண்டும். சரி, இப்போ கோயில் அசையா சொத்து மாத்திரம் இல்லை, அகஸ்தீஸ்வரர் கோயில் நுங்கம்பாக்கத்திலிருந்து தினப்படி செலவுக்கு பணம் போய் கொண்டிருக்கிறது கமிஷனர் ஆஃபீஸுக்கு. அவங்க நியூஸ் பேப்பர் வாங்குறது, பத்திரிக்கை வாங்குறது, ஒவ்வொரு செக்ஷன்லையும் வாங்குறாங்க. இதுவே வந்து 3 மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா ஆகுது. இப்போ நான் நீதிமன்றத்தில் சொன்னப்பறம் நிறுத்தியிருக்காங்க. அங்கே டிஃபன் சாப்பிட்றது, ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோ காப்பி எடுக்கிறது எல்லாமே அகஸ்தீஸ்வரர் எல்லாமே அதான் இருக்குது. இப்போது 2 விதமான வழக்குகள் நாம் தொடுக்க வேண்டும். இதை நான் இறுதியாக சொல்கிறேன். சிவில் வழக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். இதில் பலன் கொஞ்சம் மேலே தான் கிடைக்கும். கிரிமினல் வழக்கு போட வேண்டும். அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது, கமிஷனர் மீது, அரசாங்க உயர் அதிகாரி மீது இந்த கோயில் பணத்தை எடுத்து இந்த செலவு செய்திருக்கிறார்கள், இதை பற்றி சொன்னோம், சரி செய்யவில்லை, செய்தவருக்கு தண்டனை, சரி செய்யாதவருக்கு தண்டனை என்று கிரிமினல் வழக்கு கொடுங்க. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். அதுக்கு நான் வக்கீல் ஏற்பாடு பண்ணித்தேன். ரெண்டாவது வந்து கிரிமினல் கேஸ். ரெண்டாவது வந்து சார் ஓகே சார், இப்போ அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. அவரோட கேள்விக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். எல்லா கேஸையும் நாங்கள் 2 பேருமே போடணும்னா நியாயமாக அது 40,000 கோவில் தமிழ்நாடு முழுச. அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் பல தடவை சொல்கிறோம், எல்லாரும் வாங்க, அவரவர்கள் கோவிலை அவரவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு வேணுங்கிற ஏதாவது சட்ட ஆலோசனை வேணும்னா நிச்சயமாக எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். எல்லாத்தையும் ரங்கராஜனோ ரமேஷோ இல்லை வேற ஒருத்தர் வரதராஜனோ இவர் தான் போடணும்னு அவசியம் இல்லை. இல்லை அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. நான் நினைக்கிறேன் சுவாமிக்கு அவர் மொத்தமாக எவ்வளோ கேஸ் போட்டிருக்கான்னு அவருக்கே சரியாக தெரியுமா தெரியல. ஆனால் என்னை விட குறைஞ்சது 3-4 மடங்கு போட்டிருக்கேன். 244 மொத்தம். அப்படின்னா வந்து என்னோட 10 மடங்கு போட்டிருக்காரு. இதில் ஒரு விவாதமா மாற்ற வேண்டாம், போதும். ஒரே கொஸ்டின் சார், 2 கேள்வி. நீங்கள் கேளுங்க சார். சார், எனக்கு 2 கேள்வி. HRNC ஆக்ட் செக்ஷன் 78 ஜேசிக்கு உண்டான பவர், செக்ஷன் 21 கமிஷனுக்கு உண்டான பவர். இதில் வந்து உதாரணத்துக்கு எனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டைன்னு வச்சுக்கலாம், தீர்ப்பு கொடுக்குற ஜட்ஜி வந்து எங்கள் அப்பாவாக இருந்தாங்க, எனக்கு தான் கொடுப்பாரு. சார் சொந்த அனுபவத்தை சண்டை நடக்கும்போது பொதுவானவர் தான் தீர்ப்பு கொடுக்கணும். அப்படி தான் வந்து நீதிமன்றங்கள் இயங்குது. HRNC ஆஃபீஸ் உள்ளே ஜேசி கோர்ட்னு ஒன்று இருக்குது, கமிஷனர் கோர்ட்னு ஒன்று இருக்குது. அவங்களே தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க. இது சரியா? ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின், கோயில் நிலங்கள், கோயிலுக்கு தானமாக அளிக்கப்பட்ட நிலங்கள் குறித்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, கோயில் நிலங்கள் நம்ம எப்படி சொல்றோம்னா, சொத்து பதிவேட்டில் அந்தந்த கோயிலில் சர்வே நம்பர் இருக்கு. சர்வே நம்பர் உருவாகினது 150 வருஷத்துக்கு முன்னாடி தான். ரைத்வாரி சர்வே, சுரேந்திரன் சர்வேலாம். அதுக்கு முன்னாடி மன்னராட்சி காலத்தில் கோயில் நன்மைக்காக, கோயில் பூஜைக்காக எழுதிக்கப்பட்ட நிலங்களில் வந்து சர்வே நம்பர்லாம் கிடையாது. ராஜாக்கள் சர்வே நம்பர்லாம் வச்சு எழுதி வைக்கல. எப்படி இந்த சர்வே நம்பர் தான் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்றீங்க? எனக்கு இதில் மாற்று கருத்து இருக்கு. கடவுள், உலகமே கடவுளால் படைக்கப்பட்டது. மொத்த சொத்துமே வந்து கடவுளான சொத்து. மொத்த சொத்துக்குமே வாடகை வாங்கணுன்ற நான் இல்லை, நான் என்ன சொல்கிறேன் இருங்க. இது வந்து ரெண்டாவது வந்து அவருடைய கருத்து சொல்லிட்டாரு. சரி, முதல் இதுக்கு பதில் சொல்கிறேன். ரெண்டாவதுக்கு வந்து சுவாமி சொல்லிட்டோம். ஒரு நிமிஷம் அமைதி, கொஞ்சம் அமைதி. அதாவது இந்த 78 பிரிவு கீழே இந்த இணை ஆணையர் விசாரிக்கிறார். அதற்கு மேலே 21 பிரிவு கீழே ஆணையர் விசாரிக்கிறார். எப்படி இவர்கள் போட்ட உத்தரவை இவர்களே விசாரிக்க முடியும்? அவர்களுக்கு சாதகமாக தானே வரும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த செக்ஷன்ஸை வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் செல்லாது. இது நீதிமன்ற விசாரணை நடத்துவதற்கு இவர்களுக்கு அருகதையும் இல்லை. இது வந்து மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை சப்ஜட்ஜோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ தான் விசாரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கிறார். இந்த 2012 சுவாமி தயானந்த சரஸ்வதி போட்ட வழக்கு இதுவரை ஒரு முழுமையான விசாரணை எட்டவே இல்லை. இதில் வந்து மத்திய அரசை சேர்த்து கொண்டது உச்சநீதிமன்றம். காரணம், ஒரு மாநிலத்தில் ஒரு மாதிரி உரிமைகள் இருக்கின்றன, இது தவறு என்று உச்சநீதிமன்றமே மத்திய அரசை ஏற்றது. இந்த பாஜக அரசு ஊரை இந்துத்வா என்று சொல்லி, நான் வேறு தடித்த வார்த்தை பேச விரும்பவில்லை, ஆனால் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இந்த தயானந்த சுவாமி வழக்கில் ஒரு பதிலறை கூட போடவில்லை.
நிச்சயமாக ஜேசிக்கு உள்ள அதிகாரமோ அல்லது கமிஷனருக்கு உள்ள அதிகாரமோ நீதிமன்றத்துக்கு இருக்க வேண்டிய அதிகாரம் இவர்களுக்கு நீதிமன்ற அனுபவம் கிடையாது, இவர்கள் செய்யக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, இவர்கள் சொன்ன விஷயம் இந்த நவாப் காலத்திலிருந்து சரி, அதுக்கு முந்தைய காலத்திலும் சரி, சாசனத்தின் மூலமாக தான் இந்தந்த கோயில் நிலங்கள் என்று பெரும்பாலும் அறியப்பட்டன. அந்த சாசனங்கள் எல்லாம் நிலை மாறி போயிருக்கின்றன. ஆட்சிகள் மாறின, இந்துக்கள் இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தார்கள். மதுரையில் கூட மராட்டாய மன்னர்கள் அந்த நவாபை விரட்டி அடித்த பிறகு ஏற்படுத்திய ஆட்சியில் அந்த பழைய சாசனங்களுக்கெல்லாம் உயிர்ப்பித்தார்கள் என்று படிக்கின்றோம். இப்பொழுது 100-200 வருஷங்களுக்கு முன்னாக இந்த சர்வே நம்பர்லாம் வந்த பிறகு அந்த நிலங்களை காப்பாற்றுகிறோமா என்றால் இல்லை. பிரிக்கப்படாத கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாத்திரம் 64,000 ஏக்கர் நிலங்கள் கோயில்களுக்காகவும் இந்து தர்ம காரியங்களுக்காகவும் இருந்தன. இன்று அப்படி இல்லை. ஆகவே இதை கொண்டு வந்து மீண்டும் கோயிலுக்கு ஒப்படைக்க முடியுமா என்றால் பெரும்பாலான விஷயங்களில் செய்ய முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 20,000 ஏக்கர்களை எடுத்துக்கொண்டு வருடத்திற்கு ஒரு ஏக்கருக்கு 90 பைசா கொடுத்தது தான் இந்த திராவிட அரசு, காங்கிரஸ் அரசு.